Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல SBO இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். SBO நோட்டீஸ் போர்டில் ரீசெண்டாக வந்த அப்டேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். SBOவில் ஆல்ரெடி 3 டைப் ஆஃப் ஒர்க் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், செகண்டு டிஜிட்டல் இன்ஃப்யூசர், தேர்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். ஸோ இந்த 3 கேட்டகரியில் யார் எதுக்கு எலிஜிபிள், ஸோ எந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறவங்க என்ன கேட்டகரியை சூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி தான் அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், இந்த ஜாப்பை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு வெப்சைட் ஆர் பிளாக் ஓனாக நீங்கள் வச்சுருக்கணும். உங்களுக்கு கண்டென்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிசிஆர் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லை, மொபைல்லே நீங்கள் எல்லாமே க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்ற டேலண்ட் இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இதுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, பட் நீங்கள் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் அண்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 10 போஸ்ட் நீங்கள் போட வேண்டியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்பை அப்ளை பண்ணிக்கலாம். அகைன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்யூசர், இந்த ஜாப்புக்கு ஒரு ஓனாக உங்கள்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சேனல் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இல்லை எங்கிட்ட சேனல் இல்லை, பட் எங்ககிட்ட ஃபேஸ்புக்கில் பேஜஸ் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாவில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனலில் வியூஸ் இல்லை, சப்ஸ்கிரைபர் அந்தளவுக்கு பெரிய லெவலில் இல்லைன்னா கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே ஒர்க் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 10 வீடியோஸ் கம்பல்சரி போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஓன் வீடியோ தான் நீங்கள் மேக் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க கொடுக்குற ஸ்பான்சர் கண்டென்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங்ஸும் SBO கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளான் செலெக்ஷனுக்கான ஃபார்ம் பார்த்திங்கன்னா சண்டே ஆர் மண்டே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதுக்கு கரெக்டாக எலிஜிபிளான பர்சன்ஸ் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அகைன் எதுவுமே தெரியாதவங்க கண்டிப்பாக மாற்றி சூஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 எலிஜிபிலிட்டியுமே இல்லாதவங்க பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அந்த மாதிரி கேட்டகரிக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு ஓனாக பண்ண முடியும். இங்கிலீஷ்லேயோ மலையாளத்துலேயோ ஹிந்திலேயோ கூட உங்களால் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னா கூட நீங்களும் அதுக்கு எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே தெரிஞ்ச எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ யார் எலிஜிபிள் அப்படின்றத SBO சூஸ் பண்ணுவாங்க. எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலுமே கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத SBO ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது மாதிரி SBO பற்றின அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக்.